பிணவாடை அடிப்பதை பார்த்த பார்வதி ஆமா பகவானிடத்திற்கு ஓடோடி வந்தாள். சரி பகவானே, என்னம்மா? நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிணந்தண்ணியை கொடுத்து விட்டீர்களே, அதானே மைந்தன் வரம் கேட்டதற்கு மாண்ட விழுந்திங்க குடி பிள்ளையை கொடுத்து விட்டீர்களே என்று பார்வதி சொன்ன உடனே பகவான் பார்த்தார். என்ன பார்வதி, என்னங்க? அதான் இந்த குழந்தை உனக்கு வேண்டான்னு சொன்னேனே, கேட்டியா? எப்படி எனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்ட, ஆமா குழந்தை வரம் கொடுத்தேன். ஆமா இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்? பகவானே, என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தை இங்க இருந்துச்சுன்னா கைலாசத்திலே பிணத்தை கலந்துடுவான், கண்டிப்பா மாமிசத்தை கலந்துடுவான். கண்டிப்பா அவனுக்கு ஆகாரம் கிடைக்கலன்னு நம்மள கூட பிடிச்சு சாப்பிட்டுருவான். இனிமே இந்த குழந்தையை பூலோகத்துக்கு தான் அனுப்பணும், கைலாசத்துல இருக்கவே கூடாது என்று சொன்ன உடனே பகவான், மகனே மாயாண்டி, என்னப்பா நீ தில்லைவனம் சென்ற காரணத்தினாலே இந்த கைலாசத்தில் இருக்க கூடாதப்பா. அப்படியா? நீ மாமிசத்தை கலந்து விடுவாய், நீ பூலோகம்தான் போக வேண்டும். ஓஹோ பகவானே, நான் பூலோ